ஆசாரியரின் பரிசுத்தம். அதிகாரம் 21. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களோட சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராயிருப்பார்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களாதலால் பரிசுத்தராயிருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியையாகிலும் கற்பு குலைந்தவளை யாகிலும் விவாகம் பண்ணார்களாக. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவள். ஆசாரியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு பரிசுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை போதிக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும். லேவியராகமம் 10:10-11. ஆசாரியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு உபதேசம் பண்ணின பிரமாணங்களை தங்களுடைய ஜீவியத்திலேயும் கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அவர்கள் சத்தியத்தின் பிரகாரம் ஜீவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரில் சாதாரண ஜனங்களை விட ஆசாரியர்களே கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் அருகாமையில் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களில் தங்களை அதிகமாய் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் ஆசாரியர்களிடத்தில் அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர்கள் தீட்டான காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் பாவங்களையும் அசுத்தங்களையும் தீட்டுக்களையும் விட்டு தூரமாய் விலகி போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் இறந்து போனவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவார்கள். சாதாரண ஜனங்களைப் போல ஆசாரியர்கள் மரித்து போனவர்களுக்காக துக்கம் கொண்டாடக்கூடாது. கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். எண்ணாகமம் 19:14. மரித்து போனவர்களுடைய பிரேதம் இருக்கும் இடத்தை சுற்றிலும் 6 அடி தூரத்தில் உள்ள அனைத்து இடமும் தீட்டான இடம் என்று யூதர்களுடைய சடங்காச்சாரம் சொல்லுகிறது. ஆசாரியர்கள் பிரேதத்திற்கு அருகாமையில் வரக்கூடாது. அவர்கள் பிரேதத்திற்கு அருகாமையில் வந்தாலோ அல்லது அந்த பிரேதத்தை தொட்டாலோ அவர்கள் 7 நாட்களுக்கு தீட்டாயிருப்பார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர்களோட சொல் என்றும், தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக ஆசாரியன் தீட்டுப்படலாம் என்றும் சொல்லுகிறார். தன்னுடைய நெருங்கிய இனத்தாரின் சாவுக்காக ஆசாரியர் தீட்டுப்படலாம். அவர்கள் தன் ஜனத்தாரில் இறந்து போன வேறு யாதொருவருக்காகவும் தங்களை தீட்டுப்படுத்தலாகாது. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி தீட்டுப்படுத்தலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதியார் இறந்தவர்களுக்காக
தங்கள் தலையை மொட்டையடிப்பார்கள். அவர்கள் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடுவார்கள். மேலும் அவர்கள் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்வார்கள். இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் புறஜாதியார்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடாது. ஆசாரியர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதியார் செத்துப்போன மனுஷரை தெய்வங்களாக பாவிக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு இரத்தப்பலி செலுத்துவது போல அவர்கள் செத்து போனவர்களுக்காக தங்கள் தேகத்தை கீறிக்கொண்டு ரத்தம் சிந்துவார்கள். சாதாரண மனுஷருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளே ஆசாரியருக்கும் கூறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்திற்கு ஆசாரியரும் கீழ்ப்படிய வேண்டும். ஆசாரியருக்கு எந்தவிதமான விசேஷித்த விதிவிலக்கும் கொடுக்கப்படவில்லை. செத்து போனவர்களுக்காக தங்கள் தேகத்தை கீறிக்கொண்டு ரத்தம் சிந்தும் போது செத்து போனவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது புறஜாதியாரின் நம்பிக்கை. விக்கிரக தெய்வங்களுடைய கோபத்தினால் அந்த மனுஷனுக்கு சாவு உண்டாயிற்று என்றும் மனுஷருடைய இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக விக்கிரகங்களின் கோபம் தணியும் என்றும் புறஜாதியார் நம்புகிறார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள். ஆசாரியரின் ஊழியம் கர்த்தருக்கு செய்யப்படும் பரிசுத்தமான ஊழியமாகும். கர்த்தர் பரிசுத்தர், ஆசாரியரின் ஊழியமும் பரிசுத்தமானது. ஆகையினால் ஆசாரியர்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருக்க வேண்டும். தம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது பற்றி தேவன் 13 இடங்களில் கூறியிருக்கிறார். தேவனுடைய நாமத்தை தூஷித்தல், அவமதித்தல், பக்தி இல்லாதிருத்தல் ஆகியவை பாவமான செயல்களாகும். ஆசாரியர்கள் பரிசுத்தமான ஜீவியத்திலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும். தங்களுடைய நெருங்கிய இனமான ஒருவர் செத்து போகும்போது ஆசாரியர் அளவுக்கு அதிகமாக தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. செத்துப்போனவர் தனக்கு எவ்வளவு அதிகமான நெருங்கிய உறவினராக இருந்தாலும் ஆசாரியருடைய துக்கத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய துக்கத்தை அடக்கிக் கொண்டு மிகவும் நிதானமாக தன் துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆசாரியருடைய விவாக சம்பந்தத்தை பற்றியும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். ஆகையால் வேசியையாகிலும் கற்பு குழந்தையாகிலும் விவாகம் பண்ணார்களாக. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர் விவாகம் பண்ணக்கூடாதவர்களை பற்றிய விவரம் வருமாறு: வேசி, கற்பு குலைந்தவள், புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீ. கரையில்லாத மாசில்லாத கற்புள்ள ஸ்திரீகளை மாத்திரமே ஆசாரியர்கள் விவாகம் பண்ண வேண்டும். ஆசாரியன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். மோசே எல்லா ஆசாரியரையும் ஆரோனையும் அவையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆசாரியரை தேவனுக்காக வேறு பிரித்து சுத்திகரிப்பு செய்து பிரதிஷ்டை பண்ணுவது மோசேயின் வேலை. ஆனால் கர்த்தர் மட்டுமே ஆசாரியரை பாவத்தில் இருந்து சுத்திகரிக்க முடியும். இந்த வசனத்தில் பரிசுத்தப்படுத்துதல் என்பது பாவத்தில் இருந்து சுத்திகரிப்பதை குறிப்பிடவில்லை. இது தேவனுடைய பரிசுத்தமான காரியத்திற்காக வேறு பிரிக்கப்படுவதை குறிக்கும். இங்கு பாவம் இல்லை என்றாலும் பரிசுத்தப்படுத்துதல் அவசியமாய் இருக்கிறது. ஆசாரியர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தராய் இருப்பது போல அவர்களுடைய பிள்ளைகளும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவள் உயிருடன் சுட்டெரிக்கப்பட வேண்டியதில்லை. அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவளுடைய சரீரத்தை அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். ஆகானுக்கு இதுபோன்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆசாரியனுடைய குமாரத்தி அதிக சிலாக்கியம் உள்ளவள். அவளுக்கு பரிசுத்தமான காரியங்களை புசிக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மற்ற ஸ்திரீகளை விட ஆசாரியனுடைய குமாரத்திக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை பற்றி அதிகமாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவள் தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஆசாரியனைப் போலவே
ஆசாரியனுடைய குமாரத்தியும் பரிசுத்தமானவளாய் இருக்க வேண்டும். ஆசாரியரின் குடும்பத்தார் இஸ்ரவேலின் மற்ற குடும்பத்தாருக்கு முன்மாதிரியாகவும் சாட்சியாகவும் ஜீவிக்க வேண்டும். ஆகையினால் ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணும்போது அவள் தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் வேசித்தனம் பண்ணினவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆசாரியருக்காக சொல்லும் பிரமாணத்தின் பொதுவான விவரம் வருமாறு: தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கிய இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாமே தவிர தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தக் கூடாது. ஆசாரியர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்கக் கூடாது. தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடக்கூடாது. தங்கள் தேகங்களை கீறிக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கென்று பரிசுத்தராய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. வேசியையாகிலும் கற்பு குலைந்தவளாகிலும் விவாகம் பண்ணக்கூடாது. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணாமல் இருக்க வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் எல்லா ஆசாரியரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவள். தனக்கு நெருங்கின இனமானவர்களுடைய சாவுக்காக ஆசாரியன் தீட்டுப்படலாம். அவர்களின் விவரம் வருமாறு: தாய், தகப்பன், மகன், குமாரத்தி, சகோதரன், கன்னியாஸ்திரியான சகோதரி. ஆசாரியருக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொதுவான கட்டளைகளின் விவரம் வருமாறு: ஒரு ஆசாரியன் தன்னைத்தானே பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தல் ஆகாது. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்க வேண்டும். கற்பு குறைந்த ஸ்திரியை எந்த ஒரு ஆசாரியனும் விவாகம் பண்ணக்கூடாது. தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு படைக்கிற பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த குலைச்சலுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் தேவனை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். சிதேக்கியா இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி என்று அழைக்கப்பட்டான். பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குதல், தேவனுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குதல், தேவனுடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குதல், பரிசுத்த உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சல் ஆக்குதல். லூசிபர் பாவம் செய்தபோது ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஆசாரியர் தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். ஏசா சீர்கெட்டவனாக இருந்தான். ஆசாரியன் தன் இருதயத்தில் பின்வாங்கி போகும்போதும் துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் போதும் அவன் தன்னைத்தானே பரிசுத்த குலைச்சல் ஆக்கிக் கொள்கிறான். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஆசாரியன் உலக பிரகாரமான காரியங்களில் கவனம் செலுத்தி தன்னை தீட்டுப்படுத்துகிறான்.